வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20/8/2025 ஆவணி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தைரியத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். பதட்டம் வேண்டாம், மன அழுத்தம் வேண்டாம். எந்த காரியத்திலும் ஜெயம் உங்களுக்கே என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனையும் சுமூகமாக தீர்க்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கடவுள் இயற்கையாகவே கொடுத்திருக்கிறார். நீங்களாகவே குழம்பிக் கொள்வது நியாயமற்றது, வேதனையற்றது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகத்திற்கு உண்டான குருவின் பார்வை உங்களை மேன்மையடைய செய்யும். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, படிப்பு ரீதியாக, வியாபார ரீதியாக தடைகளை தவிடுபடி ஆக்கிறது. பெரிய சந்தோஷமும் பெரிய ஏற்றமும் கிடைக்கும். எந்தவித மாற்றங்களும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசல் ஆவறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கக்கூடிய நாள். அந்த ஆலோசனையை அலட்சியப்படுத்தாமல் திடீரென்று ரீல்ஸிலோ அல்லது டிவியிலோ உங்களுக்கு தெரியாதவர்கள் கூட ஆலோசனை சொல்லலாம். அதன் மூலியமாக நல்ல ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் ஒரு மன அழுத்தம் கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க மன அழுத்தம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், மேலதிகாரிகளால் அனுகூலங்கள் காணப்படுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகளும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வியாபாரத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம், சந்தோஷம், அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் மனதில் பெரும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பெற்றோர் வழி, துணை அல்லது துணைவியார் வழியில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் நம்பிக்கை நிச்சயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இரவு மணி 8:19 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மன அழுத்தம் மட்டும் இல்லை என்றால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகத்தையும்
சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இரவு 8:20 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடோ கூடவே கூடாது. துணை அல்லது துணைவியாருடன் இதமாக பேசுவதும் இதமாக அவர்களை டீல் செய்வதும் முடிந்தால் அவர்களுக்கு பிடித்த விஷயத்தை செய்து கொடுப்பதும் ஆறுதலாக சொல்வதும் முக்கியம். வெளியிடத்தில் அனுகூலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் அனுகூலமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தைரியத்துடன் முன்னேறுவதும் பழைய கடன்கள் பைசல் செய்வதும் புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தருவதும் தொழில் ரீதியாக ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பதும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடைபெறக்கூடிய காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.